எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீதர்சன் நான் பேசுகிறேன். இன்றைக்கி கேசி திருச்சியில் ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது நம்ம ராபர்ட் அண்ணா. அண்ட் இதுக்கு அழகாக லிரிக்ஸ் எழுதுனது நம்ம ஃபாதர் லியோ. ஸோ ஒரு பெப்பி நம்பர். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கேசி திருச்சியோட யூடியூப் சேனலில் போய் நீங்கள் வந்து இதை பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ. கண்கள் முன்னே முன்னேறுவோம் அவர் பாதையில, அடைத்தவரின் சாயல் கொண்ட மனிதரெல்லாம் ஒன்று கூட. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருப்பள்ளிக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, திருவருகை காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பள்ளியில் ஆண்டவர் தாமே அற்புதமான இறை வார்த்தை வழியாக இன்றைய நாளில் அவர் நம்மை சந்திக்க வருகிறார். எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்முடைய வாழ்வு இருப்பதிலிருந்து இன்னும் மேலோங்கியதாய் மாற வேண்டும் என சொல்லி. அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லோருக்குமே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எதிர்நோக்கை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த திருப்பள்ளியில் நாம் கேட்கிற இறை வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்வும் ஆண்டவரால் தொடப்பட, ஒரு கணப்பொழுதில் வாழ்வு தலைகீழாய் மாற இந்த பள்ளியில் நாம் பக்தியோடு நம்மை, நம்முடைய குடும்பத்தை, குறிப்பாக நம்முடைய மனதில் இருக்கிற ஏதேனும் ஒரு காரியம், ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், அதை நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், உறவுகள் என சொல்லி யாரேனும் ஒருவருடைய வாழ்வு மாற வேண்டும் என சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் இந்த திருப்பள்ளியில் அந்த கருத்திற்காய் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் எவ்வண்ணமாய் செயல்பட்டார் என்பதை நாம் தியானிக்கிற பொழுது அந்த வரிசையில் பாதையில் இறைவன் நம்மையும் அமரச் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக இத்திருப்பலிகளை மன்றாடுவோம். இன்றைய நாளில் நாம் திரு அவையோடு இணைந்து புனித நிக்கோலஸ் ஆயர் அவருடைய நினைவை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய பரிந்துரையும் நம்மோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மர நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நிக்கோலசினுடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் இடர்கள் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 29 17 24 வரை உண்டான இறைவார்த்தைகள். இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுழலின் வார்த்தையை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிலிருந்து மயிரிலும் இருந்து விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்களுக்குள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பவர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 27. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதை நான் நாடி தேடுவேன்.
வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திர, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திர. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 27 முதல். அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறக்க இருக்கிற பாலநேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, எல்லாம் தலைகீழாய் மாறும் என்கிற மைய சிந்தனையில் இன்றைய நாளில் தியானிப்பதற்கு இறைவார்த்தை நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. எல்லாம் தலைகீழாய் மாறும். அன்பர்களே, இன்றைய நாளில் 2 வாசகங்களையும், குறிப்பாக முதல் வாசகத்தை நீங்கள் சற்று நேரம் எடுத்து வீட்டிலே மெதுவாய் ஒரு தியான மனநிலையில் வாசித்து பாருங்கள். வாசித்து முடிச்சுட்டு நமக்கு இருக்கிற, அதாவது சிறு வயதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இயேசுவினுடைய வாழ்க்கை சார்ந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் ஒரு நிமிடம் மறந்து விடுங்கள். நமக்கு இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிப்பு தெரியும். இயேசு எங்கு பிறந்தார், எந்த சூழலில் பிறந்தார், யாருக்கு பிறந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், அவர் எந்த வயதில் திருமுழுக்கு பெற்றார்,
எத்தனை ஆண்டுகள் பணி செய்தார், யாரையெல்லாம் தன் திருத்துதர்களாக அழைத்தார், அவர்கள் வழியாக எந்தெந்த பகுதிகளுக்கு பயணப்பட்டார், இப்படியாய் பணி செய்த இயேசு கிறிஸ்து அவர் எவ்வாறு கைது செய்யப்பட்டார், எவ்வண்ணமாய் பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து அவர் தன் சீடர்களுக்கும் ஏனையோருக்கும் காட்சி கொடுத்து அவர் மேலே ஏறி சென்று அவர் சென்ற மிக விரைவிலேயே ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்தது வரைக்குமான வரலாறு நமக்கு தெரியும். இந்த வரலாறு தெரியாதவர்களாய் ஒருவேளை நாம் இருந்திருந்தால், புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன் நாம் பிறந்தவர்களாய் வாழ்ந்தவர்களாய் இருந்தால், இந்த முதல் வாசகம் நமக்கு எப்படி ஒரு பொருள் கொடுத்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இயேசுடைய வாழ்க்கை தெரிஞ்சனால முதல் வாசகத்தினுடைய எல்லா வாக்குறுதிகளும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியதால் நம்ம நம்புகிறோம், பரவாயில்ல. ஒருவேளை நாம் கிமுல பிறந்து இந்த முதல் வாசகத்தை வாசித்திருந்தால், இயேசுவினுடைய வரலாறு தெரியாத சூழலில் நாம் இதை வாசிச்சிருந்தால் இது நமக்கு என்ன பொருள் கொடுத்திருக்கும்? ஒருவேளை ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்நோக்கை மட்டுமே இந்த இறை வார்த்தை நமக்குள் ஆழமாய் விதைத்திருக்கும். பார்வையற்றவர்கள் நீங்கள் பார்வை பெறுவீர்கள், செவிடர்கள் நீங்கள் கேட்பீர்கள், இருளிலிருந்தும் மை இருளிலிருந்தும் ஒளியை நோக்கி செல்வீர்கள்னு சொல்லி, யாக்கோபை நீ ஆளுவாய்னு சொல்லி சொல்லப்பட்ட இறை வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, அந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தில் நாமும் இருந்திருந்தால் நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை எதிர்நோக்கி கொடுத்திருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்போது நிறைவேறும் என சொல்லி நாமும் ஆவலோடு காத்து கொண்டிருப்போம். இந்த வார்த்தை என் காலத்தில் நிறைவேறுமா, அல்லது என் காலத்தை கடந்து அடுத்தடுத்த தலைமுறைகளில் இந்த வார்த்தை நிகழுமான்னு சொல்லி நாம் காத்திருந்திருப்போம். எந்த இறை வார்த்தைகளை எசாயா முன்மொழிந்தாரோ அந்த இறை வார்த்தையெல்லாம் இயேசுவினுடைய காலத்தில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். எசாயாவுடைய வார்த்தையை ஒரு வரியாய் வாசிச்சு பாருங்களேன். என்ன சொல்லுகிறார்? லெபனோன் நீ வளம் மிக்கதாய் மாறுவாய், வளம் இருப்பது அது காடு போல மாறுன்னு சொல்றார். காது கேளாதவர், பார்வை இல்லாதவர், ஒடுக்கப்பட்டவர் எல்லோருமே அந்த வாழ்க்கையை மாறுன்னு சொல்லுகிறார். இந்த பகுதி எழுதப்பட்ட நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் வரைக்குமான அந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள் ஒவ்வொரு முறை இதை கேட்ட பொழுதும் இது எப்போ நடக்கும்னு சொல்லி காத்திருந்திருப்பாங்களே, அது இயேசு பிறந்த பொழுது நிகழ்வேறுகிறது. இந்த வார்த்தைகள் இரண்டு தலங்களில் நிகழ்வேறுவதை நாம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிகழ்வதை பார்க்கலாம். இரண்டாவது ப்ரொஃபட்டிக்கலி, அதான் லிட்ரலி நிறைவேறுவது ஒன்று, ப்ரொஃபட்டிக்கலி நிறைவேறுவது ஒன்று. லிட்ரலினா என்ன? இயேசுவை தேடி வராங்க, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைக்குது, பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள், கேட்க முடியாதவர்கள் கேட்கிறார்கள், முடங்கி கிடந்தவர்கள் நடக்கிறார்கள், யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடந்தார்களோ அவர்கள் எல்லாம் உரிமை வாழ்வை பெறுகிறார்கள். இது லிட்ரலி அப்படியே நடப்பது. ஆனால் ப்ரொஃபட்டிக்கலி என்றால் என்ன? இந்த வார்த்தையை யார் வாசித்திருப்பா? எசாயாவின் இந்த வார்த்தைகளை யார் வாசிச்சிருப்பா? இயேசுவின் காலம் வரை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள், அந்த யூதர்கள் மட்டுமே வாசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது இறைவாக்கு, ஆண்டவருடைய வார்த்தை. மற்றவங்க இதை தேடி வந்திருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், இயேசுவின் காலத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் அப்படியே லிட்ரலாக நடந்துச்சு. ஆனால் அதை கடந்து ப்ரொஃபட்டிக்கலாக எப்படி நடக்குது பாருங்க. பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெறுவார்கள். யாரெல்லாம் இதுவரை கடவுளை தங்களுக்குள் என சொல்லி அவர் தங்களுக்கு மட்டுமே ஆடவர்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அந்த பார்வை மாறும்படியாக இயேசு ஒரு புது போதனையை கொடுக்கிறார். அந்த இயேசு கடவுளை நம் எல்லோருக்குமான தந்தையாய் காண்பிக்கிறார். இதுவரை யாரெல்லாம் கடவுளை அணுகி வர முடியாதபடி அந்நியர்களாக இருக்கிறீர்களோ நீங்களும் இந்த கடவுளின் மந்தையை சார்ந்தவர்கள்னு சொல்லி இயேசு அவர்கள் வெளிப்படுத்துகிறார். ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? இயேசுவின் காலத்தில் பாருங்களே, அந்த குழந்தைகளும் பெண்களும் தானே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. நோயாளிகள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்களே, அவர்கள் எல்லாம் கடவுளை உரிமையோடு அணுகி செல்வதற்கான தகுதி இல்லாமல் இருந்தாங்க. ஆளும் வர்க்கத்திற்கு பின்னால், ஆண்களுக்கு பின்னால், குருக்களுக்கு பின்னால் இருக்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் இயேசுவை பார்க்கிறோமே, அவர் குழந்தைகளை, பெண்களை, ஒடுக்கப்பட்டோரை, நோயாளிகளை முதலில் தேடி வந்தவராய் இருக்கிறார். அப்படியே அவங்க வாழ்க்கை தலைகளாக மாறுது பாருங்க. நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை காணணும்னு சொன்னால், ஆண்டவரை வழிபடணும்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கும் படிநிலை அமைப்பை பயன்படுத்தி எங்கெங்கே நின்று யார் யார் கடவுளை வழிபடணுமோ அங்கங்கே நின்று மட்டும்தான் கடவுளை வழிபட வேண்டும் என்கின்ற சூழல் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து கடவுளை அந்த கோவில் வளாகத்திற்கு வெளியில் கொண்டு வரார்.
அவர்கள் போட்டு வைத்திருந்த எல்லா படிநிலை அமைப்பையும் உடைச்சி எறிஞ்சிட்டு வீதிகளுக்கு கடவுளை கொண்டு வரார். நீங்கள் கடவுளை தேடி செல்ல வேண்டாம், இதோ கடவுள் உங்களை தேடி வருகிறார். எந்த நிலையில் நின்று நீ கடவுளை வணங்கணும்னு உலகம் உனக்கு வரையறை வச்சிருக்கிறா, அதையெல்லாம் நான் மீறுகிறேன். இதோ முதல் நிலைக்கு உரியவராய் உன்னை உயர்த்துகிறேன். உனக்கு நோய் இருக்கா, நான் உன்னை தேடி வருவேன், உன் மீது கை வைப்பேன், உன்னை தொடுவேன். நீ பெண்ணாக இருக்கிறாயா, பரவாயில்லை, உன்னோடு நான் பேசுவேன், உன்னிடத்தில் தண்ணி வாங்கி குடிப்பதற்கு தயாராக இருப்பேன், உன்னோடு நான் உறவாடுவேன், உன்னை ஒரு தோழியாக கொள்வேன். நீ குழந்தையாக இருக்கிறாயா, என் மடியிலே தாங்கி சுமப்பேன். அதுவரை அந்த சமூகம் கட்டி வைத்திருந்த எல்லாவற்றையும் இயேசு உடைக்கிறார். பாருங்களேன், யார் மேல் யார் கீழ் என்கின்ற அந்த வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர் அப்படியே தலைகீழாய் உங்களை தேடி வருகிற கடவுள். தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்களை மட்டுமல்ல, அவர் தன் மந்தையை விரிவாக்கிட்டார். அவர் எல்லோருக்குமான தந்தையாக இருக்கிறார். எங்கள் தந்தையன்னு சொல்லுங்கன்னு சொல்றார். அவர் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், புறவினத்தார் எல்லாருக்குமானவர்னு சொல்லி கடவுளை இயேசு கிறிஸ்து மக்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து காண்பிக்கிறார். இதுவரை தொலைவில் நின்று, இதுவரை அந்நியனாய் நின்று, இதுவரை கடவுளை முகமெடுத்து பார்ப்பதற்கு தகுதி இல்லாமல், இதுவரை நோயினால் ஊருக்கு வெளியில் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் உரிமையாய் கடவுளை பார்ப்பதற்கு, உறவாடுவதற்கு, அவரை அப்பா என அழைப்பதற்கு சொல்வதற்கான தகுதியை தன் பணி வாழ்க்கையில் கொடுத்து அதுவரை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இயேசு தலைகளாய் அப்படியே மாற்றுகிறார். எதை ஏசாயா முன்னுரைத்தாரோ அந்த வாக்குறுதலை இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அதே சமயத்தில் அந்த அழைப்பை எல்லா மக்களுக்குமானதாய் அவர் மாற்றுகிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் பிற்பாகுதியில் வேதனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஒருவேளை இயேசு ஆளும் வர்க்கத்தோடு ஒத்து போயிருந்தால், அவர்களுக்கு இசைந்து போயிருந்தால், அவருக்கு இந்த மரணமே வந்திருக்காது. கடவுளை பற்றிய தவறான பார்வைகள், விளக்கங்கள், வரையறைகள் எல்லாவற்றையும் இயேசு உடைத்து தந்தையை எல்லாருக்குமானவராய் கொடுக்கிறார். அதுவரை மக்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை புரட்டி போடுகிறார். கடவுளை குறித்த பார்வையில் புது தெளிவை கொடுக்கிறார். நீ கடவுளை குறித்த பார்வையில் நீ குருடாக இருக்கிறாய், பார்வை பெறு. கடவுளுடைய குரலை எல்லோரும் கேட்க முடியும். ஒடுக்கப்பட்டவரையும் கடவுள் தொடுவார், கடவுள் உறவாடுவார் என்று சொல்லி அவர் மாற்றுகிறார். எசாயா கொடுக்கிற அடுத்த தலைப்பை பாருங்களே, யாக்கோபே இனி நீ மானக்கேடு அடையப் போவதே இல்லை. வார்த்தை அழகாய் இவ்வளவு நேரம் எசாயா பயன்படுத்திய வார்த்தைகள் இதே பாருங்களே, யாக்கோபே. அவர் ஆபிரகாமின் வீட்டுன்னு சொல்லல பாருங்க, அதுக்கு முந்தின வார்த்தை இருக்கும். ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது. ஏன் ஆபிரகாமின் வீட்டை பற்றியே சொல்லியிருக்கலாமே, ஏன் அந்த இடத்துல ரொம்ப அழுத்தி யாக்கோபின் வீடுன்னு சொல்லணும்? அதற்கும் இயேசுவின் காலத்தில் பதில் கிடைக்கிறது. இயேசு பிறந்த காலத்திலே இதோ உங்களை எல்லாம் ஒரு இதுமையை ஆளுகிறான், ஒரு இதுமையை ஆளுகிறான். அவன் உண்மையில் கடவுளுக்கு ஊழியம் செய்யவில்லை, மக்களை திருப்திப்படுத்தி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்று தன்னுடைய அரசாங்கத்தை அப்படியே நிலைநிறுத்துவதற்காய் ரோமையர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான ஒரு வாழ்க்கையை உங்களை ஆளுகிற தலைவன் வச்சிருக்கிறான். அவன் நான் தெரிந்து கொண்டவன் அல்ல. நான் சவுலை அழைத்தேன், கண்டித்தேன், அவன் தவறு செய்த பொழுது அரியணையிலிருந்து நீக்கினேன், உங்களுக்கு தாவீதை கொடுத்தேன், சாலமோனை கொடுத்தேன். என் வழியிலே வாக்களிக்கப்பட்ட யாக்கோபின் வழியிலே வந்தவன் அல்ல இப்போது இருக்கிறவன், அவன் ஒரு இதிமேயன். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே இனி நீ மானக்கீடு அடையப் போவதில்லை, நீ ஆழ்வாய். யாக்கோபின் குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆழ்வார்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரே. யார் இந்த இயேசு கிறிஸ்து? யாக்கோபின் வழி வருகிறார், யாக்கோபின் பிள்ளைகளான யூதாவின் வழி வருகிறார், தாவீதின் வழி வருகிறார். அந்த வார்த்தையும் இயேசுவில் நிறைவேறுது. உங்கள் வாழ்க்கை இப்படியே மாறணும்னு சொல்றார் எசாயா வழியாக. நீங்கள் இன்னொரு நாள் ஒரு அந்நியனால் ஆளப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை கடவுள் மாற்றுவார். வாக்களிக்கப்பட்ட அந்த யாக்கோபின் குடும்பத்திலிருந்து உங்களை ஆளுகிற ஒருவர் வருவார். அந்த வார்த்தையும் இயேசுவினுடைய பிறப்பால் நிறைவேறுது. அவர் தன்னை கடவுளுடைய மகனாகவே காண்பிக்கிறார். ஆக யாருடைய வாழ்க்கையெல்லாம் கடவுள் மாற்றி போடுகிறாரோ, புரட்டி போடுகிறாரோ, அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்கிறோம் பாருங்களே. 2 பார்வையற்றவங்க இயேசுவுக்கு பின்னாடி வராங்க. 2 பார்வையற்றவங்க பின்னாடி வராங்க. நல்லா பார்க்கிறோம். அவங்க இயேசு எப்படி வாழ்த்துறாங்க? தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, யாக்கோபின் வழி வந்திருக்கிற தாவீதின் மகனே. நாம் 2 சாமுவேலை வாசிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 7, 12, 16 வாசித்தோம்னா கடவுள் மோசேட்ட சொல்லுவார், நீ நிறை முதுமையை அடைஞ்சி உன் மூதாதையரோட போய் சேர்ந்துருவ, உனக்கு பின்னால் உன் மகனுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும்னு சொல்லுவார். அவனுடைய குடும்பமும் அவன் அரசும் நிலைத்து நிற்கும்.
அவனை என் பேரின்பத்திலிருந்து நான் விலக்கவே மாட்டேன் கடவுள் சொல்லுவார். இன்னைக்கு அது 2 பேரும் தாவீதின் மகனேன்னு இயேசுவை வாழ்த்துறாங்களே. நற்செய்தி நிறுதியில் வாசிக்கிறோம், அந்த 2 பேருக்கும் பார்வை கிடைக்குது. அதுவரை அவர்கள் குருடர்கள். இயேசுவை கண்ட பிறகு, இயேசுவால் தொடப்பட்ட பிறகு வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாறுது. அவர்கள் பார்வை பெற்று போகிறாங்க. ஆனால் அவர்கள் கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா? யாருக்கு இந்த வாழ்க்கை தலைகீழாய் மாறும்? எசாயா சொல்லுகிற வாக்குறுதி, உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும், கடவுள் புரட்டி போடுவார், தலைகீழாய் மாறும்னு சொல்கிறாரு. அது எல்லாருக்கும் கிடையாதுங்க. அப்படி நம்ம பொதுவாக எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் எடுத்துக்கவே கூடாது. அதற்காகத்தான் ரொம்ப அழகாக திரு அவை அதிகமாய் தியானித்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். இந்த ஒரு அழகான நற்செய்தி இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கு, இந்த முதல் வாசகத்தோடு சேர்த்து. அவர்கள் பார்வையற்றவர்கள், ஆனால் பாருங்களே, அவர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அந்த வார்த்தையை நம்ம ஒரு தடவை வாசித்து பார்ப்ப பாருங்க. பார்வையற்றோர் 2 கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு திறனில்லாதவர்கள், ஒளி இல்லாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், ஆனால் கத்திக்கொண்டே இயேசுவை பின்தொடர்கிறார்கள். தாங்கள் நம்பியதற்காய் அடுத்து அடி வைப்பதற்கு என்ன இருக்குதுன்னு தெரியாத சூழலில் கூட, இயேசுவுக்கு பின்னால் எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்த பொழுது கூட, இந்த கூட்டத்தில் நம்ம எங்கே போய் அவரை பார்க்க முடியும், அவரிடத்தில் நம் குறைகளை சொல்ல முடியும்னு அவங்க யோசிக்கல. அவங்க கத்திக்கிட்டே இயேசுவை பின்தொடர்ந்தே போகிறாங்க. தாங்கள் கொண்ட நம்பிக்கைக்காக அவர்கள் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத அந்த ஒரு பாதச்சுவடை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறாங்க. போகிற வரைக்கும் போவோம் வாங்கன்னு சொல்லி. எது வரைக்கும் போய் சேர்ந்தாங்க பாருங்க. இயேசு வீடு போய் சேர்ற வரைக்கும் அவங்க இயேசுவுக்கு பின்னால் தட்டு தடுமாறி, நம்மளை மாதிரி கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக போயிருக்க வாய்ப்பே கிடையாது. தட்டு தடுமாறி கீழே விழுந்து கல் இடிச்சு தான் இயேசுவுக்கு பின்னால் நம்பிக்கையோடு போகிறாங்க. ஏன்? அவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொல்லி. இயேசுவும் பாருங்களேன், அவர் ரொம்ப கல்தஞ்சக்காரெலாம் கிடையாது. தனக்கு பின்னால் 2 பேர் வராங்கன்னு தெரியும். நான் வாசிக்கிறோம் பாருங்களேன், அந்த இரத்தப்போக்குடைய பெண் ஆடையை தொடுறாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை வெளியே போகுது. அங்கேயே 2 திரும்பி கேட்குறாரு, என் ஆடையை தொட்டது யாருன்னு சொல்லி. அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். அந்த இடத்திலே நின்று என் ஆடையை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. ஆனால் இயேசு இன்னைக்கு அங்கேயே நிற்கல. ஏன் அங்கேயே திரும்பி நின்று என்னால் உங்களுக்கு இந்த புதுமையை செய்ய முடியுமான்னு சொல்லி ஏன் கேட்கல? ஆண்டவரும் அவர்களை சோதிக்கிறார். அவர்கள் இயேசு வீடு போய் சேர்ற வரைக்கும் அவர்களை வர வைக்கிறார். இது நமக்கெல்லாம் பாடங்க. நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுறீங்களா? அடுத்து அடி வைப்பதற்கு நம்பிக்கை இல்லாத சூழலை கூட தட்டு தடுமாறி ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற பொழுது உங்கள் தேடலுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நீங்கள் என்னை நம்பிக்கையோடு தேடி வரணும். ஆண்டவர் பார்வை இல்லாத 2 இடத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை அவர்களை தட்டு தடுமாறி நடந்து வருவதற்கு ஆண்டவர் விட்டார்னு சொன்னால் நமக்கு இன்னும் எவ்வளவு எதிர்பார்ப்பார். பல சமயங்களில் நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம், சோர்ந்து போயிடுவோம், பாதியிலே பின்வாங்கிடுவோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை, நம்பிக்கையை புடமிட்டு பார்க்கிறார். அவர்கள் பாருங்களே, வீடு சேருகிற வரை இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இயேசு வீட்டுக்கு போனோட தான் கேட்குறாரு. அந்த வீடு என்பது இயேசு அடைந்த வீடு என்பதை விட இந்த இருவரும் அடைய இருந்த வீடுனே வச்சுக்கலாம். இதுவரை இருளின் வீட்டில், சாபத்தின் வீட்டில் இருந்தீங்களா? இதோ உங்களுக்கு ஒரு புதிய இல்லம், ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தினுடைய இல்லத்தை ஆண்டவர் கொடுப்பதாக சொல்லிதான் நாம் அப்படியும் பொருள் புரிந்து கொள்ளலாம். இருவரை திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னால் உங்களுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லி. அவர்களும் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறியது போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் 2 காரியம் முக்கியம். முதலில் நாம் கேட்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற இறை வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையும் எதிர்நோக்கும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை முதலில் இருக்கணும். இஸ்ரேல் மக்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்களுக்கான மீட்பர் பிறந்தார். யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்களை தேடி சென்றார். 2வது காரியம், நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடர்கின்ற பொழுது நாம் நம்முடைய முயற்சியை கைவிடாமல் இருக்கணும். பாதியில் பின்வாங்கிடக்கூடாது. கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, முடியலன்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது. நல்லா பாருங்கள், 2 பார்வையற்றவர்களே கூட்டத்திற்கு மத்தியில் ஆண்டவரை பின்தொடர்ந்து அடைய வேண்டிய இலக்கு வரை, ஆண்டவர் அவர்களுக்காய் குறித்து வைத்திருந்த தொலைவு வரை போனாங்கன்னு சொன்னால் நம்ம இன்னும் எவ்வளவாய் ஆண்டவருக்கு பின்னால் செல்ல வேண்டும் வேதனைகளை தாங்கிக் கொண்டு? இது நமக்கான அழைப்பு.
பல சமயங்களில் ஜெபிப்போம் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுன்னு சொல்லி ஜெபிப்போம், கைவிட்டுருவோம், கிடைக்கலப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நான் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறேன், நீ அடைய வேண்டிய வீடு இருக்கு, உன் இலக்கு இருக்கு, அந்த இலக்கு வரை நீ நம்பிக்கையோடு பின்தொடர்ந்து வா. நீ வந்துட்டேன்னு சொன்னா அந்த இடத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆக எதை எசாயா முன்னுரைத்தாரோ அது இயேசுவில் அப்படியே நிறைவேறியது. எது இயேசுவில் நிறைவேறி இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என சொன்னால் அங்கு இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், நம்பிக்கையோடு பின்தொடருங்கள், விடாமுயற்சியோடு பின்தொடருங்கள். பாதியில் நீங்கள் வேதனையின் பொருட்டு பின்வாங்கிறாதீங்க. அப்படி பின்வாங்காமல் இருந்தால் எந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ, நம்முடைய பார்வையில்லா நிலை, நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய நோய், நம்மளுடைய பிரச்சனைகள், மனக்குழப்பம், அமைதி இல்லாத சூழல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே ஒரு நொடி பொழுதில் மாற்றக்கூடியவராய் இருப்பார். கண்ணீரோடு வேதனையோடு கத்திக்கிட்டே வந்தவங்க திரும்பி போகிறப்ப கண்ணீரோடு வேதனையோடு போகல பாருங்க. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த இடத்தில் ஒரு உரையாடல் நிகழ்ந்ததோ அப்பொழுது வாழ்வு மாறுது. அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை அறிக்கையிடுகிறவர்களாய் மாறுகிறார்கள்னு சொன்னால் நாமும் இவர்களிடத்திலிருந்து கூட, நமக்கு தமிழில் பழமொழி இருக்குல்ல, எப்படி அவனுக்கு குருடன் வழிகாட்ட முடியும்னு சொல்லி ஒரு குருடன் கூட நமக்கு வழிகாட்ட முடியும். இன்றைக்கி அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றுவாராக. கிறிஸ்துவில் எனக்கு பாசத்திற்குரியவர்களே, எவ்வண்ணமாய் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகளுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும் என்பதை இறைவார்த்தை பகிர்விலே நாம் தியானித்தோம். திருப்பள்ளியுடைய முன்னுரையில் குறிப்பிட்டபடியாக நம்ம எல்லோருக்குமே நம்முடைய அடிமனதினுடைய ஆழத்தில் கூட ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து நிறைவேறும்படியாய் காத்திருப்போம். எதிர்நோக்கை காத்திருப்பை மையப்படுத்துகிற திருவருகை காலத்தில் அந்த கருத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். இந்த பாடலோடு சேர்த்து ஆண்டவருக்கு நாம் அந்த ஜெபத்தை, அந்த வேண்டுதலை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே நம்முடைய வாழ்க்கையையும் அவர் கண்ணீரிலிருந்தும் புன்னகை மிக்கதாய், வறுமையிலிருந்து வளமை மிக்கதாய், இருளிலிருந்து ஒளிமயமானதாய் மாற்றுவாராக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிவல்லமை மிகுந்த ஆண்டவரே, தேவரீர் இறைவார்த்தையில் இன்று எங்களோடு பேசினீரே. பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார், கேட்காதவர் வார்த்தைகளை கேட்கிறார் என சொல்லி, இது எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வருகையினால் நிகழ்ந்தது. ஆண்டவரே, நீர் வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு உம்மை பின்தொடர்ந்து வந்து என்னென்ன வேண்டுதல்களுக்காய் காத்திருந்தார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் கொடுத்தீர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என சொல்லி ஆண்டவரே, எந்த இறைவார்த்தை தொடக்க நூலிலே சாராவை பார்த்து சொன்னதும் ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ என சொல்லி, அதுபோல நீர் வாழ்ந்த காலத்தில் இயேசுவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என சொல்லுகிறபடியாக ஆண்டவரே எல்லா அதிசயத்தையும் அற்புதங்களையும் எல்லா மக்களுக்கும் செய்தீரே. அழைக்கப்பட்ட யூதர் என்றாலும் புறவினத்து மக்கள் என்றாலும் ஆண்டவரே எல்லோருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் செய்தீரே. பல ஆண்டுகள் காத்து கடந்த வேதனை கண்ணீர் எல்லாம் ஒரு நொடியில் ஆண்டவரே தலைகளாய் வாழ்வு மாறும்படியாக அவர்களுக்கு அற்புதம் செய்தீரே. எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் கணவனுக்காய் நான் பல நாட்கள் ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காய், என் பிள்ளைகளுக்காய், என் வயதான பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன் சொல்லி பல வேண்டுதலை தங்களுக்குள் தாங்கிக் கொண்ட ஆண்டவரே, இந்த திருப்பள்ளியில் பக்தியோடு பங்கெடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பார்வையற்ற இருவரை நீர் திரும்பி பார்த்து என்னால் இதை உங்களுக்கு செய்ய முடியுமா என கேட்டீரே. அவர்கள் ஆம் என சொன்னதும் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தீரே ஆண்டவரே. உன் பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே கூடும் என சொல்லி இந்த உலகத்தை நம்பாமல் ஆவலோடு உம்முடைய அற்புதத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் காணுகிறீரே ஆண்டவரே. தந்தையின் கண்கள் இஸ்ரேல் மக்களுடைய கண்ணீரை அழுகுருளை கேட்டது போல நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீரே. இவர்களுக்கும் சொல்லும் ஆண்டவரே, இதோ உங்கள் நம்பிக்கை உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறது என சொல்லி பல ஆண்டுகள் காத்து கிடந்த தவிப்பு
இன்றைய நாளில் அது மாறும் என சொல்லி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றியறணும். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பின் ஆண்டவரே, பல்வேறு உடல் வேதனைகள், பல்வேறு நோயினால் ஆண்டவரே வேதனைப்படுகிற மக்களை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒரு உயர்ந்த மருத்துவமனைக்கு சென்று ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து வைத்தியம் பெறுவதற்கான வசதி இல்லாமல் ஆண்டவரே, இந்த அரசு வழங்குகிற உதவிகளை பெறுவதற்கு காத்திருக்க முடியாமல் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் என சொல்லி, எங்கு சென்றால் யாரை அணுகினால் என் வாழ்வு மாறும், என் வழி குறையும் என சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்களை ஆண்டவரே உம் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. இதோ இந்த நாளில் ஆண்டவரே அந்த வேதனையெல்லாம் நீங்கும்படியாக அதிசயம் செய்திருளும் ஆண்டவரே. தலை முதல் பாதம் வரைக்குமாக பல்வேறு வேதனைகளால் கஷ்டப்படுகிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்கள் வாழ்க்கையையும் தலைகீழாய் புரட்டி போடும் ஆண்டவரே. என் மகனே, என் மகளே, நீ கண்ணீர் சிந்துகிறாயா, நீ முடங்கி கிடக்கிறாயா, வேதனையினால் எழுந்து நடக்க முடியாதபடி, எழுந்து நடந்தாலும் நீ நிம்மதியாய் பணி செய்யாதபடி, இயல்பாக மூச்சு வாங்க கூட முடியாதபடி வேதனைப்படுகிறாயா? இதோ உன் வாழ்க்கை இந்த கண்ணீரிலிருந்து அப்படியே தலைகளாய் மாறும்படியாக நான் உன்னை தொடுகிறேன், என் வார்த்தை உன்னை தொடுகிறது என சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் நீர் தந்து வழி நடத்தியிருளும்படியாக அவ்வண்ணமாய் ஆண்டவரே இந்த பார்வையற்ற இருவர் உம்முடைய நாமத்தை அந்த ஊரெல்லாம் சென்று ஆண்டவரே அவர்கள் போற்றி புகழ்ந்து பறைசாற்றியது போல நாங்களும் உம்முடைய நாமத்தை, உம்முடைய மகிமையை நாங்கள் வாழ்கிற பகுதியில் ஆண்டவரை எடுத்துரைத்து உமக்கு சாட்சிகளாய் வாழுகிற பாக்கியத்தை தந்திருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறைவா இம்மை பலியிடவே வந்தோ, எங்கள் உள்ள கரைகளை நீக்கி இம்மை அன்பில் வாழ செய்யும். இறைவா பலியில் அன்ப, பகையில் அன்ப, பசியில் வாழ்வோர்க்கும் அன்பு, வாழ்வில் அன்பு, தாழ்வில் அன்பு, பரிவு கொள்வதும் அன்பு. இறைவன் தந்த இரவின் விருந்தில் நாம் நினைவு கூர்வதும் அன்பு. இறைவா இம்மை பலியிடவே வந்தோ, எங்கள் உள்ள கரைகளை நீக்கி எம்மை அன்பில் வாழ செய்யும். இறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு
உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டும் தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்தும் நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வையும் மீட்பையும் எங்களுக்கு வழங்குகின்ற அப்பத்தையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித நிக்கோலஸ், இன்னுமாய் இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை எந்நாளும் புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகம் தர முடியாத அமைதியை இழந்து தவிக்கும் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் வாக்களித்த அமைதியை பெற்றுக்கொள்வதற்கும் கூட எங்கள் பாவங்கள் தடையாய் இல்லாதபடி உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிலையான நிறைவான அமைதியை ஒற்றுமையை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே நம்பிக்கையோடு தம்மை தொடர்ந்து தேடுகிற யாவருக்கும், தமக்கு பின்னால் வருகிற யாவருக்கும் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கும் காரியங்களை நொடி பொழுதில் வழங்கி நம் வாழ்வை தலைகீழாய் மாற்றுகிறவர். திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க
எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.